நெவர் கிவ் அப். அடுத்த 25 நாளைக்கு நீங்கள் 10th 11th 12th எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள கேட்க வேண்டிய ஒரே குரல் நெவர் கிவ் அப். நீங்கள் என்ன மார்க் வேணாலும் எடுத்துகிட்டு இருங்க, ஆனால் இஃப் யூ நெவர் கிவ் அப்னா கண்டிப்பாக உங்களாலையும் 550 + 570 580 590 600 எடுக்க முடியும். இந்த 25 நாள் கண்டிப்பாக முடியும். சரியா? எனக்கு புரியுது, நீங்கள் செகண்ட் மிட் டர்ம் இருக்கும்போதில் சூப்பராக மார்க் எடுத்திருப்பீங்க. அப்படியே அதே மாதிரி அழகாக படிச்சுட்டு போய் ஹாஃப் இயர்லி எழுதியிருப்போம், அந்த மார்க் வந்திருக்காது. திரும்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போய் ஃபஸ்ட் ரிவிஷன் எழுதியிருப்பீங்க, மார்க் அதிகமாகிறதுக்கு பதிலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ உங்களுக்கு உள்ள ஒரு பயம் இருக்குது, என்னடா மார்க் குறையுது, வீட்டில் நம்மளை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க, எப்படி நம்ம சூப்பராக மார்க் எடுக்க போகிறோம் அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் டவுட் ஒன்று உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உள்ள ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். சரியா? அப்படி ஒரு நெகட்டிவிட்டி உங்ககிட்ட கிரியேட் ஆகுதுன்னா இந்த 5 விஷயத்துல ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இல்லையான்னு பாரு. உனக்கு பப்ளிக் எக்ஸாமில் சக்ஸஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த 5 விஷயம் வேணும். அதில் ஃபஸ்ட்டு எது ரொம்ப முக்கியமானதுன்னா ஒரு ஸ்டடி பிளான், எப்படி படிக்கணும், அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் முதல்ல படிக்கணும், அடுத்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இல்லை 1 marks, அடுத்து எல்லாத்தையும் படித்ததெல்லாம் வேகமாக ரிவைஸ் பண்ணோம்ல, அதனால் ஃபார்முலா ஷீட்ஸ், ஒரு மினி ஸ்டடி மெட்டீரியல், கடைசியாக நம்ம படித்ததெல்லாம் சூப்பராக நமக்கு ஞாபகம் இருக்கான்னு ரீகால் பண்ணி பார்க்கறதுக்கு ப்ரீவியஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். இது 5மே நம்ம கிட்ட இருக்கணும். இது 5மே உங்ககிட்ட இருக்கா? இப்போ இதில் நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் இருக்குது பாருங்கள். லாஸ்ட் 30 daysல எப்படி படிக்கிறதுன்னு ஒரு 5 நாள் முன்னாடியே ஒரு ஸ்டடி பிளான் போட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7000 பேர் அந்த வீடியோவை பார்த்தீங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், 5வது நாள் வரத்துக்குள்ளே நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திட்டேன். ஸோ ஏற்கனவே நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்க, ஆனால் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணல, தப்பு பண்ணிட்டீங்கன்னா இப்பையும் ஒன்றும் கெட்டு போகல. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியை குழி தோண்டி உங்களால் புதைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணி படிக்க முடியும். இப்போ கூட உங்களால் ரீஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா கவலைப்படாத, இப்போ கூட உங்களால் ரீஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன் சொல்லு? இந்த நிலவு இருக்கு பாரு, நிலாவோட வெளிச்சம் அது எவ்வளோ பிரகாசமாக இருந்தாலும் இல்லை, நட்சத்திரங்களோட ஒளியை என்றைக்குமே அதால் மறைச்சிடவே முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டியும் அப்படி தான். அது எவ்வளோ வேணால் அதிகமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற சாதிக்கணுன்ற வெறியை அதால் என்றைக்குமே மறைக்க முடியாது. இதுதான் உண்மை. சரியா? ஸோ நீங்கள் இப்போ இந்த வெறியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், நெவர் கிவ் அப் ஹேஷ்டேக் போட்டு நெவர் கிவ் அப்னு போடுங்க. போட்டு ஐ வில் ஸ்கோர் என்ன மார்க், உங்களோட ட்ரீம் மார்க் என்ன பப்ளிக்கில், அந்த மார்க்கை எல்லாருமே ஸ்கோர் பண்ணுங்கள். அப்போ தான் படிக்கணுன்ற எனர்ஜி உங்களுக்குள்ள பயங்கரமாக ஃப்ளோ ஆகும். என்ன செய்யணும்? ஹேஷ்டேக் நெவர் கிவ் அப் போட்டு ஐ வில் ஸ்கோர் உங்களோட மார்க் என்ன, இதை கண்டிப்பாக எல்லாரும் மென்ஷன் பண்ணு. சரி சார், எல்லாமே சூப்பராக பேசுவீங்க, எப்படி நான் படிக்கிறது இந்த 25 நாள்? எனக்கு அதுக்கு ஒரு பிளான் வேணும் இல்லையா? எஸ். ஸோ இந்த பிளானுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 3 hours நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணு. கண்டிப்பாக 3 hours ஃபாலோ பண்ணணும். இன்ஃபேக்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் 15லேருந்து 16 மணி நேரம் மொத்தமாக படிக்கணும். அதில் ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும் அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் 2 hours, சண்டேலாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா மினிமம் ஒரு 5 hours ஆகுது படிங்க. கண்டிப்பாக ஃபிசிக்ஸுக்குன்னு ஆமாம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. ஓகேவா? அப்போது ஃபுல் எனர்ஜியோட படிக்க ரெடியாக என்ன ஷெடியூல் சார்? ஓகே, நான் மென்டலாக ரெடி, நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன், நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன், நான் சாதிச்சு காட்டுறேன், என் கனவு மார்க்கை நான் எடுத்து காட்டுறேன் அப்படின்னா தென் நாளையிலேருந்து, ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் நீ லேட்டாக தான் பார்ப்பேன். ஸோ நாளைக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, சாப்டர் 1ல் இருக்க 2 and 3 marksஸாக படிக்கணும். அடுத்த நாள் சாப்டர் 2, அடுத்த நாள் சாப்டர் 3, அடுத்த நாள் சாப்டர் 4 அண்டு 7ஆம் தேதி அன்னைக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். பாஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்னால் புக்கில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் நான் எப்படி பார்க்கறது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தரீங்களா? நான் தரேன். சரியா? அது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். 8ஆம் தேதி நம்ம ஒரு மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவை உங்களால் எவ்வளோ பேர்கிட்ட ஷேர் பண்ண முடியுமோ நீ ஷேர் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு நான் மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் தரேன். ஸோ 4ஆம் தேதி ஓகே அண்டு 8ஆம் தேதி இந்த டேட்ஸில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதை நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். அதை பார்த்து எல்லோரும் சூப்பராக படிக்க ஆரம்பிங்க. சரியா? ஸோ 9th அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 and 6 ஓகே. அடுத்து 7th அன்னைக்கு சண்டே, அதனால் எக்ஸ்ட்ராவாக படிக்கலாம் 7 and 8 ஹெவி வெயிட் சாப்டர்ஸ். அண்ட் தென் 11th அன்னைக்கு 9, 12th அன்னைக்கு 10, 13th அன்னைக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். அப்புறம் 14ஆம் தேதி 2வது மாடல் டெஸ்ட். வேறு எதுக்கும் அந்த நாளை நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ டோன்ட் வேஸ்ட் த டைம், அழகாக படிங்க. சார் 2 and 3 marks தான் சொல்லியிருக்கீங்க, 5 marks அதுக்கு நான் எங்கே போகிறது? ரொம்ப சிம்பிள், நான் எல்லாமே தரேன்.
ஓகே, இப்போது அதை எப்படி என்கிட்ட நீ கேட்டு வாங்கிக்கணும்? ஏன்னா நான் எல்லாத்துக்குமே நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன், நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், நிறைய பேருக்கு தெரியல நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு 12th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் வேணும் அப்படின்னா நெவர் கிவ் அப்னு போட்டு, இது நெவர் கிவ் அப் சீரீஸ் இல்லையா, அதுக்காக கமெண்ட்டில் என்ன செய்யணும், #நெவர் கிவ் அப்னு போட்டு 12th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட், 12th ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ், 11th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி தெளிவாக கமெண்ட் பண்ணு. நீ என்ன கிளாஸு, என்ன சப்ஜெக்ட்? சார் எனக்கு கெமிஸ்ட்ரிக்கு வேணும், மேக்ஸுக்கு வேணும். உங்ககிட்ட கேட்டால் தருவீங்களா? தருவேன். அப்போ 12th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட், 12th மேக்ஸ் ஃபார்முலா ஷீட், உனக்கு என்ன வேணுமோ உன் கிளாஸும் சப்ஜெக்டையும் போட்டு நெவர் கிவ் அப் # போட்டு பண்ணினா உனக்கு ரிப்ளை வந்துடும். ஸோ எல்லாருமே என்ன வேணுமோ அழகாக கேட்டு வாங்கிக்கோ. இப்போது அதே மாதிரி இந்த வீடியோவை எவ்வளோ பேர்கிட்ட ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணு. கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா 1,20,000 பேர் இருக்கு. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு 5,000 பேராவது கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஐ வாண்ட் யூ கைஸ் டு கமெண்ட். என்ன வேணுமோ அழகாக கேட்டு வாங்கிட்டு போய் படி. எவ்வளோ பேர்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் என்ன, பிளான் என்ன, எப்படி படிக்கணும், எது ப்ராப்ளம், எதை சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணு. இப்போது 5 மார்க்ஸுக்கும் பாரு, 15ஆம் தேதியிலேருந்து நான் 5 மார்க்ஸுக்கு உங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு நாளும் ஒரு சாப்டர் அதில் இருக்கிற 5 மார்க்ஸ் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்ல, நீ என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டு வாங்கிட்டல இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாம் மட்டும் இந்த டேட்டில் படிச்சுட்டு வா. ஓகே, சண்டே வரும்போதெல்லாம் என்ன பண்ணு, 2 சாப்டர்ஸாக படி. அண்ட் தென் திரும்ப 20ஆம் தேதி நம்ம ஒரு மாடல் டெஸ்ட் எழுதுவோம். திரும்ப அகெயின் 21, 22, 23, 24, 25 ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு சாப்டராக அதில் இருக்க 5 மார்க்ஸ்லாம் படிப்போம். கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் படிப்போம், மாடல் டெஸ்ட் எழுதுவோம். ஸோ மொத்தமாக 4 மாடல் டெஸ்ட் எழுத போகிறோம். கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு சூப்பராக ரீகால் ஆகிட்டே இருக்கும். பயங்கரமாக எக்ஸாமில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. இருக்கிற 25 நாள் உன்னால் ப்ராப்பராக யூஸ் பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணி மார்க் எடுக்க முடியும். தயவு செஞ்சு ஹோப்பை லூஸ் பண்ணிடாத. யூ கேன் டூ திஸ். சரியா? ஸோ இப்போது ஒரு விஷயம் எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நல்லபடியாக ஒரு விஷயத்த முடிக்கிறேன்னா அப்போது அது கண்டிப்பாக நல்லது தான். நம்ம ஸ்டார்டிங்கில் வீக்காக இருந்திருக்கலாம், ஸ்டார்டிங்கில் நம்ம ஒழுங்காக படிக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் வந்து நிறைய டீமோட்டிவேட் ஆகிடாத. இப்போ கூட உன்னால் சாதிக்க முடியும். உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் வேறு எந்த சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் சரி, ஓகே, 10th 11th 12th நீ எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு இம்பார்ட்டன்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணு. ஓகே, எப்படி கமெண்ட் பண்ணணும், #நெவர் கிவ் அப்னு போட்டு 10th சயின்ஸ், 10th சோஷியல் தெளிவாக போடணும். சரியா? என்ன கிளாஸு, என்ன சப்ஜெக்ட்டுன்னு போட்டோன்னா உனக்கு நாங்கள் கமெண்ட் பண்ணுவோம், ரிப்ளை பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம். சூப்பராக நீ போய் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆல் தி பெஸ்ட் கைஸ். இன்னொரு பயங்கர இன்டென்ஸான வீடியோவில், முக்கியமான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் சால்வ்டு வீடியோ. 5,000 பேர் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். ஓகே, அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸையும் சொல்யூஷனோட நான் இறக்கி தரேன். ஓகே, குட் பை. பயங்கர இன்டென்ஸாக படி. ஹோப்பை லூஸ் பண்ணிடாத. ஆல் தி பெஸ்ட்.